எமது பள்ளியில் அடிக்கடி இலக்கியம் என்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதோடு மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்களையும் அழைத்து பேச வைப்பர். அவ்வாறு உரையாற்றிய சொற்பொழிவாளர்கள் எவருமே திருக்குறளை மேற்கோள் காட்டாமலோ திருவள்ளுவரை பற்றி சிறிது நேரமாவது பேசாமலோ தங்களின் உரைகளை நிறைவு செய்தது இல்லை. ஒரு திருக்குறளை சான்றுக்கு எடுத்துச் சொல்லுகிற போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய வள்ளுவ பெருந்தகை சொன்னான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று ராகம் போட்டு சொல்வார்கள். பள்ளி பருவத்தில் கேட்ட இலக்கியம் என்ற சொற்பொழிவுகளில் இவ்வாறே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருந்தகை சொன்னான் என்று நீட்டி முளைக்கு பல அறிஞர்கள் பேசி கேட்டிருக்கிறோம். கல்லூரிக்கு வந்த பிறகும் இலக்கியம் என்ற கூட்டங்கள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றன. அங்கு வந்து பேசிய சொற்பொழிவாளர்களும் பழைய சொற்பொழிவாளர்கள் போலவே வள்ளுவ பெருந்தகையை விட்டபாடில்லை. அதே தொனியில் அதே தோரணையில் 2000 ஆண்டுகால வள்ளுவ பெருந்தகையின் வரலாற்றை 2 வரிகளில் சுருங்கச் சொல்லி முடித்த பிறகுதான் முத்தாய்ப்பாக ஒரு குறளை அழகாக சொல்லி முடிப்பார்கள். கல்லூரி வாழ்க்கையை முடித்த பிறகு ஒரு 4 நூற்றாண்டு காலம் கழித்து ஈரோட்டில் நடைபெற்ற ஒரு பெரிய இலக்கிய கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று உரை நிகழ்த்துகிற வாய்ப்பினை பெற்றோம். அக்கருத்தரங்கத்தில் 80 வயதிற்கு மேற்பட்ட ஒரு மிக மூத்த தமிழறிஞர் சிறப்புரையாற்றினார். தமிழின் மேன்மை தொன்மை குறித்து புள்ளி விவரங்களுடன் வரலாற்று சான்றுகளை அள்ளி வீசிக்கொண்டிருந்த அறிஞர் இடையில் வள்ளுவரை வலுவாக குறிப்பிட வேண்டிய ஒரு கட்டத்தில் மறவாமல் 2000 ஆண்டு காலகட்டத்தை அழுத்தமாக குறிப்பிட்டார். பேசிய சொற்பொழிவாளர்தான் வேறே தவிர அவர் பேசிய போதும் ஏறத்தாழ பள்ளி படிப்பின் போது கேட்ட அதே பாணியில்தான் வள்ளுவரின் வரலாற்றை எடுத்து கூறினார். மேடையை விட்டு கீழே வந்தவுடன் சிரித்து கொண்டே, ஐயா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய வள்ளுவ பெருந்தகை சொன்னான் என்ற வாக்கியத்தை கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து நான் கேட்டு வருகிறேன். குறைந்தபட்சம் 2035 ஆண்டுகளுக்கு முன்பு என்றாவது திருத்திச் சொல்லக்கூடாதா என்று அவரது கையை பிடித்து கொண்டு வேடிக்கையாக கேட்டேன். அதுவரை சிரித்து கொண்டிருந்த பெரியவரின் முகம் முற்றிலும் மாறிவிட்டது. கொஞ்சம் சிந்திக்க தொடங்கியவர் போல் இறுக்கமாகிவிட்டார். ஐயையோ, வேடிக்கையாக சொல்லப்போய் ஐயா தவறாக எடுத்துக்கொண்டு விட்டார் போல் தெரிகிறதே என்று வருந்திய நான், மன்னிக்க வேண்டும் ஐயா, நான் நகைச்சுவை உணர்வில் இதை சொன்னேனே தவிர உங்களிடம் தவறு கண்டுபிடிக்கும் நோக்கில் அவ்வாறு சொல்லவில்லை என்று கூறி அவரை சமாதானப்படுத்த முயன்றேன். அதற்கு அவர் கொஞ்சம் அவகாசம் விட்டவராக, அதற்கில்லை தம்பி, நீங்கள் சொன்ன பிறகுதான் எனக்கொன்று நினைவுக்கு வருகிறது. நானும் அந்த காலத்தில் அரைக்கால் டவுசர் போட்டு 6ஆம் வகுப்பு மாணவனாக இருந்தபோது எங்கள் பள்ளி இலக்கியம் என்ற கூட்டத்திற்கு வந்த அந்த கால சொற்பொழிவாளர்களும் அவ்வாறே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்றுதான் பேசினார்கள் என்று கூறினார். இதை அவர் கூறி முடித்தவுடன், ஐயா, நீங்கள் சொன்னதிலிருந்து எனக்கு ஒரு சந்தேகம் பிறக்கிறது. 2000 ஆண்டுகளாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்றுதான் கூறி வருகிறார்களோ என்று வேடிக்கையாக கூறினேன். ஆம், நம் திருக்குறளின் தன்மையும் தொன்மையும் உலகில் எத்தனை மொழிகளுக்கு இருக்கிறது என்று எண்ணி பெருமிதம் கொள்ள நமக்கு முழு உரிமை இருக்கிறதல்லவா?